Decode the world unfiltered. यार तुम मौत ही कश्मीर की गेंद है। बैठो बैठो हम लोग बैठो बैठो बच्चे को காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவை மட்டுமல்ல உலகின் பலரையும் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது. காஷ்மீரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று பஹல்காம். பசுமையான புல்வெளிகள் மற்றும் பனிமூடிய மலைகளுக்கு பெயர் பெற்றது இந்த பிரதேசம். அமர்நாத் யாத்திரைக்கான தொடக்க புள்ளியாகவும் கூட பஹல்காம் விளங்குகிறது. குளிர்ந்த புத்துணர்ச்சியூட்டும் காலநிலை மற்றும் அழகான லிட நதி சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்க பூமியாக பார்க்கப்படுகிறது. இந்த அழகிய பள்ளத்தாக்கில் தான் உலகையே உலுக்கிய பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கோடைக்காலம் மற்றும் பள்ளி விடுமுறைகளை கொண்டாடுவதற்காக ஏராளமான பயணிகள் பனிப்பிரதேசமான காஷ்மீரில் குவிந்து வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை பஹல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில தான் மதிய வேளை அப்படிங்கிறதுனால ஏராளமானோர் விடுதிகளில் உணவு அருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே துப்பாக்கியோடு வந்த தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள்ளாகவே சுற்றுலா பயணிகள் பலரும் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கோர காட்சிகளை பார்க்க முடிந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு உற்சாகமாக இருந்தவர்கள் உயிரற்ற சடலங்களாக கிடப்பதை பார்த்து குடும்பத்தினர் கட்டி அணைத்து கதறி எழுத காட்சிகளையும் நாம் பார்த்தோம். பார்க்கும் இடமெல்லாம் சடலங்கள் சிதறி கிடக்க உறவினர்களின் அழுகுரல் பைசரன் பள்ளத்தாக்கு முழுக்க எதிரொலித்தது. சுற்றுலாவுக்காக காஷ்மீர் சென்ற பலரும் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி அப்படிங்கிறவங்களுடைய கணவரை அவருடைய கண் முன்னாடியே கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கணவரை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளிடம் தன்னையும் தனது மகனையும் சுட்டுக் கொண்டு விடுமாறு கெஞ்சியதாக கூறுகிறார் பல்லவி. அதற்கு ஒரு பயங்கரவாதி, உன்னை கொல்ல மாட்டேன், இங்கே நடந்ததை உங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் போய் சொல் என கூறியதாகவும் பல்லவி கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார். தனது கணவருடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டுவிட்டு ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொண்டதாக மற்றொரு பெண் தெரிவிக்கிறார். ஹரியானாவை சார்ந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வாலும் பயங்கரவாத தாக்குதலில் உயிரை இழந்திருக்கிறார். 26 வயதான நர்வாலுக்கு 6 நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. பஹல்காமுக்கு தேனிலவுக்கு சென்ற இடத்துல மனைவி கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகாரை சார்ந்த உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சனும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 3 வெளிநாட்டினர் உட்பட 29 பேர் வரை பயங்கரவாத தாக்குதலுக்கு இரையாகி இருக்கிறார்கள். வெளிமாநிலத்தவர் மற்றும் ஆண்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது தெரிய வருகிறது. குறிப்பாக சிலர் இந்திய ராணுவ உடையில் வந்து தாக்கி சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் அங்கிருந்து வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். காஷ்மீரில் பல்வேறு தருணங்களில் பாதுகாப்பு படையினர் இராணுவத்தினர் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் காஷ்மீர் மக்களும் கூட பல நேரங்களில் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது மிகவும் அரிதானது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர் இ தொய்பா இந்த அமைப்போட பெயரை நம்ம பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம். பல பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்த அமைப்பு காரணமாக இருந்திருக்கிறது. பல நேரங்களில் அதுவே தன்னுடைய அந்த தாக்குதலுக்கான பொறுப்பையும் கூட ஏற்றிருக்கிறது. இப்போது இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது லஷ்கர் இ தொய்பா அமைப்போடு தொடர்புடைய த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. எந்த தவறும் செய்யாத அப்பாவிகளாக அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கக்கூடியவர்கள் யாரென்றே தெரியாதவர்கள், அவர்கள் மீது ஏன் இவ்வளவு கொலைவெறி தாக்குதல் அப்படிங்கிற கேள்வி எழக்கூடும். அதே நேரத்தில் யார் இந்த டிஆர்எஃப், இந்த அமைப்பினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்விகளும் உங்கள் எல்லோருக்கும் எழக்கூடும். காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு ஆன்லைனில் உருவானது தான் இந்த தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு. அப்போது நிரந்தரமாக குடியேறி விடலாம் என்ற இலக்கோடு காஷ்மீருக்கு வருபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தது இந்த அமைப்பு. ரெசிஸ்டன்ஸ் டில் விக்டரி, அதாவது வெற்றி பெறும் வரை எதிர்ப்பு என்ற முழக்கத்தோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெருமளவுக்கு ஆன்லைனில் தான் செயல்பட்டு வருகிறார்கள்.
லஷ்கர் இ தொய்பா அமைப்போடு தொடர்புடைய சஜித் ஜாட், சஜாத் குல், அதே போல் சலீம் ரெஹ்மானி இவங்கெல்லாம் தான் டிஆர்எஃப் அமைப்புக்கு தலைமையேற்று அந்த அமைப்பை நடத்தி வரக்கூடியவர்கள். ஆன்லைன் மூலமாக, டிஜிட்டல் தளங்கள் மூலமாக ஆட்கள் சேர்ப்பு, சட்டவிரோத நுழைவு, பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீர் பகுதிக்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் அப்படின்னு இந்திய அரசாங்கத்திற்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் இந்த அமைப்பு செய்து வருகிறது. மேலும் இந்தியாவில் நடத்தப்பட்ட பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றது அல்லது அதனோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். காஷ்மீரில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அரசியல்வாதிகளை குறிவைத்து தாக்குவது அப்படின்னு பல தாக்குதல்களை இந்த அமைப்பு ஏற்கனவே நடத்தியிருக்கு. பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக 2023ஆம் ஆண்டு UAPA சட்டம் 1967 கீழ் இந்திய அரசு டிஆர்எஃப் அமைப்புக்கு தடை விதித்திருக்கிறது. இந்த அமைப்பின் தலைவரான சஜாத் குல் தேடப்படக்கூடிய பயங்கரவாதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவங்க சில தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா. 2020 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதியில் இராணுவத்தினர் மற்றும் இந்த அமைப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. அதில் 4 கமாண்டோக்கள் கொல்லப்பட்டனர். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கந்தர்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான தளத்தில் ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலில் ஒரு மருத்துவர் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த தாக்குதலுக்கும் கூட கடைசியாக இந்த டிஆர்எஃப் அமைப்பு தான் பொறுப்பேற்றது. 2022ஆம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்ட தரவுகள் படி ஜம்மு காஷ்மீரில் கொல்லப்பட்ட 172 தீவிரவாதிகளில் கிட்டத்தட்ட 108 பேர் டிஆர்எஃப் அமைப்பை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சமயத்தில் இத்தனை பெரிய தாக்குதலா அப்படிங்கிற கவலையும் கூட இன்னொரு பக்கம் எழுப்பப்படுகிறது. முன்பு போல இல்லாமல் தற்போது காஷ்மீர் புதுவிதமான ஒரு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள். காஷ்மீரில் 60க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை உளவுத்துறை உறுதி செய்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் டிஆர்எஃப் அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த டிஆர்எஃப் அமைப்பை சார்ந்தவங்களை கட்டுப்படுத்த முடியாதா, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எழலாம். டிஆர்எஃப் போன்ற புதிய அமைப்புகள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் சிலரோடு பேசணும். அவங்க சொல்லக்கூடிய அம்சங்கள் கவனிக்கத்தக்கதாக இருக்குது. அவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இது போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய அமைப்புகள் இந்த சூழலை ஹைபிரிட் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைபிரிட் டெரரிசம் தான் இன்னைக்கு ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. தங்களோட தாக்குதல் திட்டங்களுக்கு பயிற்சி பெற்ற துப்பாக்கி ஏந்தியவர்களை சார்ந்திருப்பதில்லை. வழக்கமாக இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் தங்களுக்கான பயிற்சி பெற்ற பலரையும் களத்தில் இறக்கிவிடுவாங்க. ஆனால் இவர்கள் இப்போது அப்படியான யாரையும் சார்ந்திருப்பதில்லை. அதுக்கு மாறாக அடிப்படைவாதிகளான உள்ளூர் மக்களையே பயன்படுத்துகிறார்கள். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம், அடிப்படைவாதத்தை பேசக்கூடியவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் இவங்க ரீச் அவுட் பண்ணுறாங்க. அவர்களிடம் கைத்துப்பாக்கிகள் அல்லது கையெறு குண்டுகள் வழங்கப்படுகின்றன. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் தாக்குதல்களை நடத்திட்டு அவர்கள் கூட்டத்தில் மறைந்து விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய ஆப்ரேஷன் மாடலாக இருக்குது. மோடஸ் ஆஃப் ஆப்பரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறது அப்படின்னு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. தாக்குதல்களை நடத்துபவர்கள் எந்த தடயத்தையும் குடும்ப தொடர்புகளையும் கூட விட்டு வைப்பதில்லை. இந்த அமைப்புகளுடைய தாக்குதல் கடந்த கால சம்பவங்கள் மூலமாக கண்டறிய முடியாத வகையிலும் இருக்கின்றன. இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஏன்னா இது எல்லாமே ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறாங்க. வெவ்வேறு நபர்களை இதற்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு பயிற்சி பெற்ற அல்லது தீவிரவாத அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அப்போ ஒரு டிஜிட்டல் ஃபுட்டேஜ் மற்ற எல்லா அம்சங்களும் அதில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அப்படி ட்ராக் ரெக்கார்டே இருக்கிறதில்ல. கடந்த கால சம்பவங்கள், அனுபவங்கள் அல்லது ட்ராக் ரெக்கார்ட் மூலமாக கண்டறியலாம்னா அது இதில் நடப்பதில்லை. அது ஒரு சவாலாக மாறுது உளவுத்துறைக்கு. இப்படித்தான் இந்த அமைப்புகள் இயங்குகின்றன. இது ஒரு ஹைபிரிட் டெரரிசமாக இருக்குது. இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு பல்வேறு ஆலோசனைகளை ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் குறிப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கம் நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறது. இந்த தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான ஒரு முழு வீச்சில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கு பகுதி ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது அழகு நிறைந்த மினி சுவிட்சர்லாந்துன்னே
இந்த பள்ளத்தாக்கை அழைப்பாங்க. காஷ்மீரையே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த பள்ளத்தாக்கை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அடர்த்தியான காடுகள் இருக்கின்றன. அதனால் இந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் உடனடியாக காட்டுக்குள்ளே போய் மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அது ஒரு சவாலாக இருக்குது தேடுதல் பணியில். இப்போ நம்ம ஒரு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அழைக்கப்படக்கூடிய காஷ்மீருக்கு 2023ஆம் ஆண்டு மட்டும் 2 கோடி சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அப்படின்னா அங்கே ஒரு அமைதி திரும்பி இருக்கிறது. அங்கே நம்ம சுற்றுலாவுக்கு செல்லலாம், நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு பலரும் திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தாக்குதலையும் நடத்தியிருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 கோடி பேர் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு ஒரு புதிய வழிகள் பிறந்திருக்கிறது. ஓரளவுக்கு அவங்க மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த சுற்றுலாத்துறை மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். சுற்றுலா பயணிகள் மீதான இந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அது அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய முன்பதிவுகளை இப்போ ரத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம், இயல்பான கவலை ஏற்படக்கூடியது நம்ம மறுக்க முடியாது. விமான நிறுவனங்கள் விமான சேவைகளை குறைக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படலாம். ஹோட்டல்கள், படகு வீடுகள் காலியாகி கூடக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கிறது. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு அத்தனை பேரும் உடனடியாக திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடும் கவலையோடும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அது புரிந்து கொள்ளக்கூடிய கவலையும் கூட. அப்போ சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய உள்ளூர் காஷ்மீர் மக்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இந்த தாக்குதலினால வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் சாதாரண குடிமக்களை அந்நியப்படுத்தி விடக்கூடாது என்பதில் அரசு விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதும் விழிப்போடு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பேசக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க. காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டினரால் தூண்டப்படும் பயங்கரவாதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசியல் உறுதியற்ற தன்மை, இந்த ரெண்டுக்கும் இடையில பலியாகக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இதற்கான தீர்வை நோக்கி தான் காத்திருக்கிறார்கள் அவர்கள். காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இயல்பு நிலை மீண்டும் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நேரடியான ஒரு நெருக்கடியை உண்டாக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. இந்திய அரசு நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறது. தாக்குதல் நடத்தியவர்களுக்கான பதிலடியை கொடுப்பதற்கான ஆயத்தங்களில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் பயங்கரவாதமோ தீவிரவாதமோ எந்த விதமான தீர்வையும் கொடுக்காது என்கிற நிலை இருந்தாலும் அது எளிய மக்களை, சாமானிய மக்களை பெருமளவுக்கு பாதிக்கக்கூடியதாக, குறிப்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நெருக்கடி உண்டாக்கக்கூடியதாகத்தான் இப்படியான தாக்குதல்கள் சென்று முடிகின்றன. அதே நேரத்தில் இப்படி துணிந்து 29 பேரை கொன்று குவித்திருக்கக்கூடிய பயங்கரவாத செயலுக்கான பதிலடியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்கிற அழுத்தமான குரலும் நாடெங்கும் எழக்கூடியதை பார்க்கிறோம். அந்த பதிலடியை இந்திய ராணுவம் உறுதியாக கொடுக்கும் என்ற நம்பிக்கையும் தொடர்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.